பேர் கர்நாடகா. எனக்கு என்ன சந்தேகம்னா இந்து வந்து காசு கம்மி பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. காசி காசி அதே மாதிரி மெக்கால வந்து ஜம்ஜம் இது பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. இது ரெண்டு வித்தியாசம். ஐயா, ஒரு அருமையான ஒரு கேள்வி கேட்குறாங்க. சபைக்கு தேவையான எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான தகவல். நாங்கள் காசி ராமேஸ்வரத்துக்கு நாங்கள் போகிறோம். அது ஒரு புனித ஸ்தலமாக நாங்கள் கருதுகிறோம். அங்கே செய்ய வழிபாடுகள்லாம் செய்கிறோம். நீங்கள் என்ன செய்கிறீங்க? காபத்துல்லா இந்த சவுதி அரேபியாவுக்கு நீங்கள் போகிறீங்க. இங்கே ஜம்ஜம்ன்ற தண்ணியை நீங்கள் கொண்டு வரீங்க. சரியா? தண்ணியை நீங்கள் மகத்துவமாக பார்க்குறீங்க. நிறைய வழிபாடுகள்லாம் நீங்கள் செய்கிறீங்களே, வித்தியாசம் என்னன்னு கேட்குறாங்க. ஒரு நல்ல ஒரு கேள்வி. இஸ்லாத்தில் நம்பிக்கை சார்ந்து நான் என்னுடைய உரையில் நான் சொல்லிட்டேன். ஒரு இறைவன் தான் இருக்கிறான், அவனை தவிர வேறு இறைவன் இல்லை, அவனை மட்டும்தான் வணங்கணும்னு நான் சொல்லிட்டேன். இதுக்கு கடமைகள் சொல்லப்பட்டிருக்கு இஸ்லாத்தில். 5 கடமைகள். முதல் கடமை என்னன்னா இந்த கலிமாவை சொல்றது. கலிமானா வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ், இறைவனை தவிர வேறு யாரும் இல்லை, முகமது நபி அல்லாஹ்வுடைய தூதரன் இருக்குல்ல, அது வாயால் சொல்றது கலிமான்னு போனாங்க. அது வாயினால் சொல்றது கடமை. ஒரு முஸ்லிமுக்கு உள்ள கடமையில முதல் கடமை இந்த கொள்கையை வாயினால் சொல்வது. அதுக்கு தான் அரபில கலிமா அப்படின்னு சொல்லுவோம். இது 5 கடமையில ஒரு கடமை. நீங்க எந்த இஸ்லாமியர்கள்ட்ட கேட்டாலும் இது சொல்லுவாங்க. இஸ்லாத்தின் கடமைகள் எத்தனைன்னு கேட்டு பாருங்க, 5ன்னு சொல்லுவாங்க. 5 கடமை. நாகூர் அனிஃபா பாடல கூட வரும்னு நினைக்கிறேன். நாகூர் அனிஃபா கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜுன்னு அவர் பாடி இருப்பார். அப்போ இந்த 5 கடமையில முதல் கடமை கலிமா. அதான் நான் கொள்கை ரீதியாக ஆரம்பத்தில் சொன்னேன். அது 2வது 5 நேரம் தொழுகிறது. காலைல 5 மணிக்கு நாங்கள் தொழுவோம், மதியானம் 1 மணிக்கு தொழுவோம், அதுக்கப்புறம் 4:30 மணிக்கு 4:30 மணிக்கு தொழுவோம், அதுக்கப்புறம் 6:30 மணிக்கு தொழுவோம், அதுக்கப்புறம் 8:30 மணிக்கு நாங்கள் தொழுவோம். 5 நேரம் தொழணும். ஒரு முஸ்லீமாக ஒருத்தர் இருந்தால் 5 நேரம், ஆண்களாக இருந்தால் பள்ளிவாசல் வந்து கட்டாயம் தொழுதாகணும், பெண்களாக இருந்தால் வீட்லேயே அவங்க தொழுதாகணும். 5 நேரம் தொழுகிறது கடமை. 3வது கடமை என்னன்னா, ரம்ஜான்ற மாதம் வருது, ரமலான் மாதம், ரம்ஜான்னு சொல்லுவாங்க பிரமத சகோதரர்கள். அந்த ரம்ஜான் என்ற அந்த ஒரு மாதத்தில் 1 மாத காலம் நாங்கள் சாப்பிடாம குடிக்காம கணவன் மனைவி வாழ்க்கையில் ஈடுபடாமல் நாங்கள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும், சூரியன் உதயம் ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்து சூரியன் மறையுது அது வரைக்கும் நாங்கள் இப்படி இருக்கணும். 1 மாத காலம் இருக்கணும். நோன்பு. இப்போ கலிமா, தொழுகை, நோம்பாச்சா. 4வது என்னன்னா அந்த ஜக்காத். ஜக்காத்னா அந்த ஒரு பொருளாதாரம் நம்மகிட்ட இவ்வளோ இருச்சுன்னு வைங்க, குறிப்பிட்ட ஒரு பொருளாதாரம் இருந்துச்சுன்னா அதில் 2.5% ஏழைகளுக்கு கொடுக்கணும். 10 லட்சம் ரூபாய் எங்ககிட்ட பணம் இருக்குதுன்னு சொன்னால் 2500 ரூபாய் அது ஏழைகளுக்கு உண்டானது என்பது ஜக்காத்தின் கடமை. எங்களுக்கு கடமையாக சொல்லப்பட்டிருக்கு. ஆச்சா. 5வது கடமை என்னென்னு சொன்னால், சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அந்த காபான்னு சொல்லுவோம் நாங்கள். காபா நீங்கள் காலண்டரில் பார்த்துருப்பீங்க, கருப்பு கலரில் செவ்வகமாக இருக்கும், காபான்னு இருக்கும். அதை நோக்கி தான் நாங்கள் தொழுகிறது எல்லாமே. நாங்கள் இங்கே எல்லாம் மேற்கு நோக்கி தொழுகிறோம்னா அதுக்கு எதிரில் இருக்கக்கூடிய நாடுகள் கிழக்கு நோக்கி காபாவை நோக்குவாங்க. இந்த காபா இங்கே இருக்குன்னா இங்கே இருக்கிறவங்க இங்கே நோக்கி தொழுவாங்க, அந்த நாட்டில் உள்ளவங்க இங்கே நோக்கி தொழுவாங்க, இந்த நாட்டில் உள்ளவங்க இந்த காபாவை நோக்கி தொழுவாங்க, இங்கே இருக்கவங்க இங்கே நோக்கி தொழுவாங்க. இந்த காபத்துல்லான்றது எல்லாருமே நோக்கி தொழக்கூடிய ஒரு பள்ளிவாசல். எங்கள் மத நம்பிக்கைப்படி நான் சொன்ன ஆதம் என்று சொன்னேன்னா இல்லையா, அவரால் கட்டப்பட்ட பள்ளிவாசல் அது. எங்கள் குரான் பேசுது. இது பூமியில் இறைவனை வணங்குவதற்காக, ஒரு இறைவனை வணங்குவதற்காக இறைவனால் கட்டளையிடப்பட்டு ஆதம் அவர்களால் கட்டப்பட்ட, முதல் மனிதரால் கட்டப்பட்ட அந்த பள்ளிவாசல் தான் காபா. இந்த காபா என்ற ஆலயத்திற்கு ஒருத்தருக்கு சக்தி இருக்குன்னா, பணமோ உடல் சார்ந்த ஆரோக்கியமோ அவருக்கு இருக்குன்னா அதை சென்று ஹஜ்ஜுன்னு சொல்லுவோம் நாங்கள். அது ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர்றது கடமை என்று எங்கள் இஸ்லாத்தில் 5வது கடமையில் அது ஒரு கடமை. 5 கடமையில் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர்றது ஒரு கடமை. எப்படி தொழுகிறது கடமை, கலிமா சொல்கிறது கடமையோ, 5 வேளை தொழுகிறது கடமையோ, பசியில் தாகமாக பசியில் நோன்பு கடமையோ, ஜக்காத்து செல்வத்தை ஏழை எளியவர்கள் கொடுக்கறது கடமையோ, அதுபோல் சக்தி உள்ளவர்கள் அந்த காபத்துல்லான்ற அந்த காபா இருக்குல்ல, அதுக்கு போயிட்டு ஹஜ்ஜு செஞ்சுட்டு சில கிரியை இருக்குது, சில காரியங்கள் இருக்குது, சில வழிபாடு இருக்குது, அது செஞ்சுட்டு வர்றது முஸ்லிம்கள் மேலே கடமை. எங்களுக்கு அந்த நம்பிக்கை சொல்லப்பட்டிருக்கு. 5 கடமையில் அது 5வது கடமையாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இது சகோதரருடைய அந்த கேள்வி என்னென்னா, அப்போது நாங்கள் காசிக்கு போகிறோம், அந்த ராமேஸ்வரத்துக்கு போகிறோம்ல, அப்போ நீங்கள் இதுக்கு போயிட்டு வரீங்களா, இதில் வேறுபாடு என்னன்னு கேட்குறாங்க. அதாவதுங்க, காசி ராமேஸ்வரம் போன்ற பகுதி என்ற நம்பிக்கை இந்து மக்கள் இடத்துல எப்படி இருக்கிறது, காபத்துல்லா, அந்த காபத்துல்லான்னு சொல்லுவோம், காபத்துல்லான்னு சொல்லுவோம். இந்த காபா என்ற இந்த ஆலயத்திற்கு அங்கே போயிட்டு வர்ற எங்கள் நம்பிக்கை என்ன இருக்குன்ற வேறுபாடு இருக்கு. என்ன வேறுபாடு இருக்குன்னா, அதாவதுங்க, ஒருத்தருடைய எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படி தானே, இந்துக்களுடைய எல்லாமே முடிஞ்சிருச்சு,
காசி ராமேஸ்வரத்தில் எங்கள் ஆயுளை கழிச்சிட வேண்டியதுதான்ன்றது சொல்லுவாங்க. அப்படித்தானே? எல்லா வாழ்க்கையும் முடிஞ்சிருச்சுன்னா ஏன் எல்லாமே நான் வாழ்ந்து முடிச்சுட்டேன், நான் காசிலேயே ராமேஸ்வரத்தில் நான் போய் அங்கே வாழ்ந்து அங்கேயே செத்து போயிட்டேன்னா நான் என்ன செய்ய முடியும், சொர்க்கத்துக்கு போயிட முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாங்க. அவங்க நம்பிக்கை. எங்களுக்கு இந்த ஹஜ்ஜுன்ற இதுக்குள்ள அந்த காபத்துல்லா எல்லா அநியாயமும் நான் ஊரில் பண்ணிவிட்டு நான் அங்கே போய் செத்துட்டேன்னு வைங்க, நான் சொர்க்கத்துக்கெல்லாம் போக முடியாது. நான் எங்கள் நம்பிக்கைப்படி உங்களுக்கு சொன்ன, நான் உங்கள் மக்களுடைய இந்து மக்களுடைய நம்பிக்கைக்கும் எங்களுக்கு வேறுபாடு எங்கே இருக்குன்னா, அதாவது எல்லா தப்புகளையும் நீ பண்ணிட்டு வாழ்க்கையில் சாகும் பொழுது போயிட்டு நான் ஹஜ்ஜு செய்ய போகிறேன் அப்படின்னு ஹஜ்ஜு செஞ்சுட்டு நீ செத்து போனால் கூட நீ சொர்க்கத்துக்கு போக முடியாது. உன் பாவத்துக்கு உண்டான தண்டனை உனக்கு இருக்குது, உன் நன்மைக்கு உண்டான நன்மை இருக்குன்ற அளவுக்கு இஸ்லாம் இதில் எல்லா வணக்கத்துலேயும் பேசுகிற மாதிரி ஹஜ்ஜிலையும் பேசுது. அப்போ இது என்ன வேறுபாடு அப்படின்னு கேட்டால், இது 5 கடமையில் ஒரு கடமை, அவ்வளோதான். எந்த அளவுக்குனா இது கடைசி காலகட்டத்தில் செய்ய வேண்டிய வழிபாடு என்றெல்லாம் இஸ்லாம் சொல்லலை. நீங்கள் சாகிற காலத்தில் செய்கிற வழிபாடு, இனிமேல் 55வது வயசில் தான் போகணும், 60வது வயசில் தான் போகணுன்றதெல்லாம் சொல்லலை. அதனால தான் 25 வயசுலேயும் அங்கே நீங்கள் ஹஜ்ஜில் பார்க்கலாம். 25 வயசில் உள்ளவங்களும் அங்கே அந்த ஹஜ்ஜு வழிபாட்டில் இருப்பாங்க. 30 வயசுலேயும் இருக்கிறாங்க, 40 வயசுலேயும் இருப்பாங்க, 50 வயசுலேயும் இருப்பாங்க, 60லேயும் இருப்பாங்க. வயசு எதனா சொல்லப்பட்டிருக்கானா சொல்லப்படலை. எப்படி தொழுகிறது 5 நேர கடமையோ, நோன்பு வைக்கிறது சக்தி உள்ளவர்கள் மேலே நோன்பு வைக்கணுமோ, பொருளாதாரம் உள்ளவங்க எப்படி சக்காத்து கொடுப்பாங்களோ, அதுபோல் இந்த ஹஜ்ஜு என்ற கடமையில் வயசு வித்தியாசம் இல்லாமல் சக்தி இருக்கிறவங்க எல்லாம், என்கிட்ட பணம் இருக்குது, உடல் வலிமையாக இருக்குது, நான் போயிட்டு வரேன்னு சொன்னால், என்கிட்ட பணமும் இருக்குது, என் உடல் தகுதி இருக்குன்னு வைங்க, நான் போயிட்டு வரது எவ்வளோ கடமை ஆயிரும். ஒருத்தர் 25 வயசில் இருக்கார், அவருக்கு பொருளாதார சக்தி இருக்குது, போயிட்டு வர்றதுக்கு உடல் தகுதி இருக்குன்னு வைங்க, அவர் மேலே கடமை ஆயிரும். வயசு சார்ந்து சொல்லப்படலை. உடல் ஆரோக்கியமாகவும் பணம் அவர்கிட்ட போயிட்டு வர்றதுக்கு உண்டான பயண செலவு இருக்குமானால் அவர் மேலே அந்த ஹஜ்ஜுன்றது கடமை ஆயிரும். இதுதான் அதில் வித்தியாசம். உங்கள் நம்பிக்கை எப்படி காசி ராமேஸ்வரம் என்பது அவர் மனிதனுடைய கடைசியாக சொல்லப்பட்டிருக்கு. எங்களுக்கு இந்த ஹஜ்ஜி என்ற ஒரு கடமை கடைசியாகலாம் சொல்லப்படலை, இறுதியான ஒரு வணக்கமாகலாம் அது சொல்லப்படலை. யாருக்கு சக்தி அந்த சென்று வருவதற்குண்டான பொருட்செலவு எல்லாம் இருக்குதோ, வாய்ப்பு இருக்குதோ, அவங்க சின்ன வயசுல செய்து கொள்ளலாம், பெரிய வயசான பிறகு பணம் வந்தாலும் நீங்கள் செய்து கொள்ளுங்க என்றதுதான் அதில் உள்ள விஷயம். 2வது வேறுபாடு என்னன்னா, இந்த காசி ராமேஸ்வரத்தில் நீங்கள் போகிறீங்கல்ல, அந்த ஒரு ஆலயம், ஒரு கோயில், ஒரு ஒரு வழிபாடு அங்கே நடக்கும். இந்த காபத்துல்லாவிலையும் நாங்கள் வழிபாடு செய்வோம், இங்கேயும் வழிபாடு செய்வோம்ல. இதில் உள்ள ஒரு முக்கியமான வேறுபாடு என்னன்னா, இந்த பள்ளிவாசலாக நாங்கள் வச்சு வணங்குறோம் இல்லையா, இந்த பள்ளிவாசல் அப்படின்றதுல நாங்கள் ஒரே இறைவன் அல்லாவை மட்டும்தான் நாங்கள் வணங்குவோம். இந்த பள்ளிவாசல் எங்களுக்கு எந்த ஒன்றும் நன்மையும் செய்யாது. பள்ளிவாசல் எனக்கு நன்மையை ஏற்படுத்தாது, பாதிப்பை ஏற்படுத்தாது. இந்த படைச்ச இறைவன் தான் இங்கே வந்து வணங்கினா எனக்கு உதவி செய்வான் அப்படின்ற நம்பிக்கையில் தான் நாங்கள் வந்து இங்கே வழிபடணும். அதே மாதிரி தான் ஹஜ்ஜி என்ற ஆலயத்தில் நாங்கள் போய் வழிபட்டு வர்றோம்ல, இந்த காபத்துல்லா என்ற அந்த ஆலயம் இருக்கு பாருங்க, செவ்வகமாக இருக்க, அது எந்த நன்மையும் எங்களுக்கு செய்யாது, எந்த பாதிப்பும் எங்களுக்கு அது ஏற்படுத்தாது. அங்கே போய் வழிபட்டால் இறைவன் விரும்புவார். ஏன் என்றால் முதலாக கட்டப்பட்ட பள்ளிவாசலாக இருக்கா இல்லையா அது. அதனால் நபிகள் நாயகம் சொன்னாங்க, நீங்கள் ஊர்லாம் தொழுகிறீங்க, இந்த பள்ளிவாசலை நீங்கள் தொழுகிறத விட காபா என்ற பள்ளிவாசல் நீங்கள் தொழுதா 1,00,000 மடங்கு நன்மை கூடன்னாங்க நபிகள் நாயகம். இங்கே தொழுதா ஒரு சாதாரண நன்மை கிடைச்சிருன்னு வைங்க, அங்கே போய் நம்ம தொழுகிறோம்னா 1,00,000 மடங்கு உங்களுக்கு கூடுதல் நன்மை இருக்குது. ஏன்? இறைவன் அந்த பள்ளிவாசலை தொழுகிறத விரும்புகிறான். இறைவன் முதல் பள்ளிவாசலை கட்டப்பட்டிருக்குல்ல, அது உலகத்திலேயே முதலாக இறைவனை வணங்குறதுக்கு எழுப்பப்பட்டிருக்கு அந்த பள்ளிவாசல். அங்கே வந்து நம்ம வழிபாடு செய்கிறத இறைவன் நேசிக்கிறதுனால இங்கே விட 1,00,000 மடங்கு கூடுதல் நன்மை அங்கே இருக்கிறது என்ற வேறுபாடு இருக்கு. அப்போது நம்ம இங்கேருந்து அங்கே போய் வழிபடுறோம்ல, வழிபடுறதுனால நன்மைகள் கூட தவிர அந்த ஆலயமே எங்களுக்கு உதவி செய்யுமா? உதவி செய்யாது. இந்த ஆலயமும் உதவி செய்யாது. 2வது என்னன்னா, அந்த காபத்துல்லாவை நம்ம 7 முறை சுற்றுவோம். காபத்துல்லாவை இந்த நான் சொன்ன பல வழிபாடு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதில் காபத்துல்லாவை 7 முறை சுற்றுவோம். இது மாதிரி அங்கே ஷைத்தானுக்கு கல் எறிகிற இடம்னு ஒன்று இருக்காங்க. ஷைத்தானுக்கு கல் எறிகிற இடம் 7 முறை சுற்றணும். அதனுடைய இறுதி வடிவமாக முடியை வந்து மொட்டை அடிக்கிறதுலாம் அங்கே இருக்குது. அப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது சகோதரர் அருமையாக கேட்டார், அது நீங்கள் ஜம்ஜம் தண்ணி எல்லாம் நீங்கள் புனிதம் கொண்டு வர்றீங்களே, நாங்களும் அங்கே போயிட்டு கோயிலில் சில வாழைப்பழம் அந்த மாதிரிலாம் நாங்களும் கொண்டு வரோம், அந்த மாதிரி தானே நீங்களும் தண்ணியை கொண்டு வரீங்கன்ற கேள்வி அதில் அடங்கியிருக்கா இல்லையா? அப்போ இதையும் கூடுதலாக விளக்க வேணும். அதாவதுங்க அந்த 7 முறை நாங்கள் சுற்றுறோம்ல, மொட்டை அடிக்கிறது, 7 முறை சுற்றுறது, கல் எறிகிறது, ஒவ்வொன்றுமே ஒரு வணக்க வழிபாட்டில் அறிவு சார்ந்த ஒரு அடிப்படை தானே தவிர
அதுல இறைவனா நினைச்சு நமக்கு அந்த காரியத்தை செய்யறது இல்லைன்றதுக்கு சில வேறுபாடுகள் இருக்கு. அதை நம்ம புரிய வைக்க வேண்டிய தேவைகள் அதுல இருக்கு. என்னன்னா, முதல்ல கல் எறியதை எடுத்துக்கோங்க. இந்த ஹஜ்ஜுக்கு போறாங்கல்ல, அவங்க எல்லாரும் ஒரு கல், சின்ன சின்ன பொடி கல் எடுத்துக்குவாங்க. பொடி கல் எடுத்துக்கிட்டு ஒரு கல் காமிப்பாங்க. இந்த இடம் ஒன்று காமிச்சு அந்த இடத்த ஒரு மைதானம் மாதிரி சாதாரண ஒரு இடத்த வச்சு ஒரு அடையாளமா ஒரு தூண் மாதிரி நிக்க வச்சு இங்க அடிங்க, இதான் ஷைத்தானுக்கு கல் எறிகிற இடம், இங்க அடிங்கன்னு வாங்க. எல்லாரும் போய் கல் எறிஞ்சிட்டு வருவாங்க. அப்போ ஹஜ்ஜுக்கு போறவங்க அந்த கல் எறிகிறது வருவாங்க. நீங்க ஹஜ்ஜுக்கு போனவங்களாம் கேட்டு பாருங்க, நீங்க கல் எறிஞ்சிங்களா? ஆமா யாருக்கு எறிஞ்சிங்க? ஷைத்தானுக்கு எறிஞ்சோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய நம்பிக்கை என்னன்னா, குர்ஆன்ல ஒரு வரலாறு சொல்லப்பட்டிருக்கு. ஆபிரகாம், கிறிஸ்தவர்கள் ஆபிரகாம்னு சொல்லுவாங்க, நாங்க இப்ராஹிம்னு சொல்லுவோம். இப்ராஹிமுக்கு இறைவன் ஒரு கட்டளையே சொன்னார். என்ன கட்டளைனா, தன்னுடைய பெத்தெடுத்த மகனை அறுக்கிற மாதிரி, கொல்ற மாதிரி இல்லை, அறுக்கிற மாதிரி ஒரு கனவு. இப்ராஹிமுக்கு ஆபிரகாமுக்கு இறைவன் ஒரு மெசேஜ் கொடுக்குறாப்புல. கொடுத்த உடனே தந்தை மகன் கிட்ட சொல்றாப்புல, அதை மகனே உன்னை நான் அறுக்கிற மாதிரி கனவு கண்ண இறைவன் மெசேஜ் சொல்லியிருக்காப்புல, நீ என்ன சொல்ற? அப்ப நடைமுறைப்படுத்துங்கன்றார் மகன். இறைவன் சொல்லிட்டா நடைமுறைப்படுத்துங்கன்னு அவர் ஒத்துக்கிறார். அவரு கிளம்பி வர்றாரு, இவரும் தயாராகிறாரு. இவர் அறுத்து படுக்க வச்சு அறுக்க போகும் பொழுது இறைவன் நிப்பாட்டி அறுக்காத, இதுக்கு பகரமா இந்த பலிப்பிராணி, இந்த ஒட்டகத்தையே இந்த மாட்டையே அறுத்துரு என்று இறைவன் ஒரு பலி பிராணிய பகரமா அவரு பகரமா அறுத்துருன்னு சொல்லி என்ன செய்யறாப்புலன்னு சொன்னா இறைவன் தடுத்துட்டாப்புல. அதாவது மனிதர்களை பலி கொடுக்க கூடாதுன்ற ஒரு சைக்காலஜியில் அடங்கியிருக்கு. மனிதர்களை பலி கொடுக்கக்கூடிய கலாச்சாரம் இன்றளவுக்கு இருக்குங்க. சில நாட்கள் முன்பாக ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு சாமியார் உட்கார்ந்துருக்காரு, பக்கத்திலே சின்ன சின்ன குழந்தைகளுடைய தலை வெட்டி இலையில வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கிறான். இன்றளவுக்கு மனிதர்களை பலி கொடுக்கக்கூடிய கலாச்சாரம் இருக்கு. இஸ்லாம் அன்றைக்கே ஒழிக்குது. மனிதர்களை பலி கொடுக்குற மாதிரி கனவுல காட்சி கொடுத்துட்டு மனிதனை பலி கொடுக்க கூடாது, ஒரு விலங்கை தான் நீ கொடுப்பதாக இறைவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று இறைவன் ஒரு அறிவு மூலமா பொருத்தி அவங்களுக்கு சட்டம் சொல்றான். ஆபிரகாமுக்கு கனவு மூலமா மகனை அறுக்கிற மாதிரி கனவு கொடுத்து, அதற்கு பிறகு என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், இது அறுக்க வேண்டாம், மகன் அறுக்க வேண்டாம், நீ சோதனை கொடுத்த, சோதனையில ஜெயிச்சிட்ட, எனவே இந்த பலி பிராணி அறு என்று சொல்லி ஒரு பிராணியை என்ன செய்கிறாரு இறைவன் சொல்றாரு, அறுக்க சொல்றாரு. இவர் ஆபிரகாம் அறுத்துட்டார். இப்படி அறுக்க போனாங்கல்ல, இப்படி போகும் பொழுது அந்த ஷைத்தான் குறுக்க வந்தான். ஷைத்தான் என்பவன் வழி கெடுக்கக்கூடிய எண்ணங்களை போடக்கூடியவன், தப்பான எண்ணங்களை போடக்கூடியவன். அந்த சாத்தான் வந்து, போவாத, எங்க போற, உனக்கு இருக்கிறதோ இத்தனை ஒரு மகன் தான், இவன் அறுத்துருவியா, கொன்றுவியா என்று அவன் பயமுறுத்துறான். அப்போ இந்த ஆபிரகாம் அவனுடைய மனைவி எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த கல் எடுத்து எரிஞ்சாங்க. இப்போ ஷைத்தானே தூரப்போ, இறைவனுடைய கட்டளையை நான் நடைமுறைப்படுத்த போறேன் என்று மகனை அழைச்சிக்கிட்டு போனாங்களா இல்லையா? இதான் வந்து ஆபிரகாமுடைய வரலாறு. இதை நினைவு கூறும் விதமாக கல் எறிகிறது. சைத்தான் ஆபிரகாமுடைய வாழ்வில் வரும்பொழுது அவர் எப்படி கல் எறிந்து துரத்தினாரோ, என் வாழ்வில் சைத்தான் குறுக்க வருவான் என்றால் நான் கல் எறிந்து துரத்துவேன் என்ற ஒரு நம்பிக்கை தான் அதில் அடங்கி இருக்கே தவிர இதில் வேற எந்த மூட நம்பிக்கையும் இல்லை. அதனால தான் அந்த கல் எறிகிறதுடைய வரலாறு அங்கே நம்ம ஹஜ்ஜுக்கு போகும் பொழுது கல் எறியறதுக்கு உண்டான ஒரு வரலாற்று சுருக்கம். அதே மாதிரி காபத்துல்லா 7 முறை சுத்துறோம்ல, இது எல்லாம் ஒரு வழிபாடு சார்ந்தது. அதாவதுங்க, நீங்க நினைக்கலாம், கோயில்ல நாங்க 7 முறை இப்படி சுத்துறோம், நீங்க காபத்துல்லா நீங்க சுத்துறீங்க, ரெண்டு ஒன்று தானேன்னு கூட உங்களுக்கு எண்ணம் வரலாம். ஆனால் இதுல முக்கியமான வேறுபாடு என்னன்னா, இது ஒரு வழிபாடு தான். இதுல அந்த காபத்துல்லா என்ற அந்த ஆலயத்தை நாங்க இறைவனுடைய இடத்துல வைக்கவே இல்லைன்றதுக்கு ஒரு முக்கியமான வேறுபாடு இருக்கு. என்னன்னா, நீங்க ஒரு தப்பா நீங்க கூட உங்க நம்பிக்கையை சுட்டி காட்டுறேன் நான், அப்பதான் நான் புரிய வைக்க முடியாதனால, நீங்க ஒரு சிலையை, ஒரு விநாயகரையோ ஒரு முருகனையோ ஒரு சிவனையோ வச்சு நீங்க சுத்துறீங்கன்னு வைங்க, இந்த சிவன் எனக்கு உதவி செய்வார், இந்த முருகன் எனக்கு உதவி செய்வார், இந்த கெடுதியை இந்த பாதிப்பை நீக்குவார் என்றுதான் நீங்க சுத்துறீங்க. அதான் உங்க நம்பிக்கை. அது நான் அதெல்லாம் அவனை குறை சொல்லலை. ஆனால் நாங்கள் காபா என்ற அந்த பள்ளிவாசல் இருக்குல்ல, இந்த காபா என்ற ஆலயத்தை 7 முறை நாங்கள் சுத்தும் பொழுது இந்த காபா எனக்கு நன்மை செய்யும் என்று நான் சுத்துறது கிடையாது. இந்த காபா எனக்கு தீமை செய்யும், பாதிப்பு ஏற்படுத்தும், துன்பங்களை நீக்கும் நினைச்செல்லாம் நான் சுத்துறது கிடையாது. இறைவன் என்னை 7 முறை சுத்த சொன்னான், அவ்வளவுதான் நான் சுத்திட்டேன். இது எனக்கு எந்த நன்மையும் செய்யாது, எந்த கெடுதியும் செய்யாது. ஒரு சாதாரண ஒரு கல் இது. அந்த மற்றவர்கள் அது கல்லுன்னு நினைச்சு சுத்துறது இல்லை, ஒரு சக்தி உள்ளதுன்னு நினைச்சுனா அது சுத்துறாங்க. எங்களுக்கு அது கல்லாக இருக்கிறது, நீங்க சுத்துங்க, இறைவன் சொல்லி இருக்கிறான்றதுக்காக இது ஒரு வழிபாடாக சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு அம்சம். நபிகள் நாயகம் அவங்க மரணத்துக்கு பிறகு அபூபக்கர் என்ற ஒரு ஆட்சியாளர் வர்றார். அவருக்கு பிறகு இன்னொரு ஆட்சியாளர் வந்தார், உமர். காந்தி அவர்கள் கூட, மகாத்மா காந்தி அவர்கள் கூட இவரை பாராட்டி எழுதியிருக்கார். உமருடைய ஆட்சி வந்துச்சுன்னா ஒரு சிறப்பான ஆட்சியா இருக்கும் என்றெல்லாம் மகாத்மா காந்தி பாராட்டி இருக்கார்.
அந்த உமர் அவர்களுடைய ஆட்சியில் அவர் வந்து இந்த காபத்துள்ளால ஒரு கல் இருக்குங்க, ஹஜருல் அஸ்வத்னு நம்ம சொல்லுவோம். அது அதாவது கருப்பு கல். இது வந்து சொர்க்கத்திலிருந்து இறக்கப்பட்ட கல் என்று முகமது நபி சொன்னாங்க. சொர்க்கத்திலிருந்து இறக்கப்பட்ட கல். அங்கே ஹஜ்ஜுக்கு போகிறவங்க எல்லாரும் தொட்டு முத்தம் கொடுப்பாங்க. ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய எல்லாரும் சொர்க்கத்துடைய கல் ஆச்சேன்னு சொல்லி தொட்டு முத்தம் கொடுப்பாங்க. சரியா? இப்போ போகக்கூடிய நபர்களும் அதை தொட்டு இப்படி முத்தம் கொடுத்து தான் வருவாங்க. ஹஜ்ஜுக்கு யாரெல்லாம் போகிறாங்கன்னு கேட்டு பாருங்க. இதையும் கேட்பாங்க சகோதரர்கள், பிற முஸ்லீம் அல்லாதவர்கள்லாம், நீங்களும் போய் வணங்கிட்டு தானே வர்றீங்கன்னு கேட்குறாங்க. உமர் அவர்கள் தெளிவாக அதுக்கு பதில் கொடுக்குறார். அதாவது முத்தம் கொடுத்து விட்டு, அந்த ஹஜருல் அஸ்வத் என்ற சொர்க்கத்துடைய கல்லை உமர் அவர்கள் முத்தம் கொடுத்து விட்டு, முகமது நபியுடைய உற்ற தோழர் அவர் சொல்றாரு, அதாவது கல்லே, இது முகமது நபி அவர்கள் உன்னை தொட்டு முத்தம் கொடுத்தார்கள் என்பதற்காக நான் உன்னை முத்தம் கொடுக்கின்றேன். அவர்கள் முத்தம் கொடுத்திருக்காவிட்டால் நான் உனக்கு முத்தம் கொடுத்திருக்க மாட்டேன். நீ ஒரு சாதாரண கல் என்பதை நான் அறிவேன் என்று அவர் சொல்கிறார். அவர் கல்லாக நினைத்து கொண்டு ஒரு வழிபாடு செய்யறதுன்றது வேற, அந்த கல்லுக்கு ஒரு மகத்துவம் இருக்கிறது, சக்தி இருக்கிறது என்று நினைத்து செய்யறது வேற. அந்த அடிப்படையில் தான் இந்த காபத்துல்லா, அந்த காபாவை 7 முறை சுத்துறதா இருக்கட்டும், அந்த கல் எறிகிறதா இருக்கட்டும், அது மாதிரி அந்த ஜம்ஜம் தண்ணிக்கு வர்றேன். இந்த ஜம்ஜம் தண்ணி இருக்கு பாருங்க, இந்த ஜம்ஜம் தண்ணி பொறுத்த வரைக்குங்க அது ஒரு மகத்துவம் வாய்ந்ததுன்னு நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு இறைவனுடைய அருள் பெற்றது என்று சொல்லியிருக்கிறாங்க. அருள் பெற்றதுன்னா என்ன அர்த்தம்னு கேட்டா, அதாவதுங்க மனிதனுடைய கணக்குக்கு அது கட்டுப்படாமல் இருக்கும், அது அருள் பெற்றது. மனிதனுடைய கணக்கு என்ன? அதாவது உதாரணமா ஆட்டு எண்ணிக்கையை சொல்லலாம், பன்றியினுடைய எண்ணிக்கையை சொல்லலாம். உலகத்தில் அதிகமாக அறுக்கப்படக்கூடிய பிராணி என்பது எது? ஆடு தான் அதிகமாக அறுக்கிறாங்க. பன்றின்றது ரொம்ப சொற்பமாக அறுக்கப்படக்கூடிய ஒரு பிராணி. அப்போ ஆடு அதிகமாக அறுக்கிறாங்க, பன்றி குறைவாக இருக்கிறாங்க. ஈன்று எடுக்குதில்ல, குட்டி போடுதில்ல, அதில் அதிகமாக போடக்கூடியது எந்த பிராணி? பன்றி தான் அதிகமாக போடும். பன்றி அதிகமாக குட்டி போடும், ஆடு குறைவாக குட்டி போடும். அப்போ அறுக்கப்படக்கூடியதில் ஆடு அதிகம், குட்டி போடுவதிலையும் கம்மி. பன்றின்றது அறுக்கப்படக்கூடியதில் குறைவு, குட்டி போடுறதுல அதிகம். ரெண்டுத்துல எது அதிகமாக இருக்கணும் உலகத்தில்னு கேட்டால், பன்றி அதிகமாக இருக்கணும், ஆடு குறைவாக இருக்கணும். ஆனால் ஆடு தான் அதிகமாக இருக்கிறது, பன்றி குறைவாக இருக்கு. இதுதான் இஸ்லாத்தில் பரக்கத் என்று சொல்லப்படும். நபிகள் நாயகம் சொன்னாங்க, ஆட்டில் பரக்கத் இருக்குன்னு சொன்னாங்க. பரக்கத்னா இறை அருள் பெற்றதுன்னு அர்த்தம். இறை வளம், இறை அருள் வளம் அதில் இருக்கும் அப்படின்னு அர்த்தங்க. ஆடு பற்றி நபிகள் நாயகம் சொல்லியிருக்காங்க, இறை தூதர்கள்லாம் ஆடு மேய்த்திருக்கிறார்கள், நான் கூட ஆடு மேய்த்திருக்கிறேன். நபிகள் நாயகம் அதை சிலாகித்து பாராட்டி சொல்லியிருக்கிறாங்க. ஆட்டுக்கு இறை அருள் இருக்கிறதுன்ற அளவுக்கு நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த அருள் வளம் அதில் இருக்கின்ற அளவுக்கு. அதே வாசகத்தை ஜம்சம் என்ற தண்ணீருக்கும் நபிகள் நாயகம் சொல்றாங்க, அது ஒரு அருள் பெற்றதுன்றாங்க. என்ன அடிப்படை நீங்க பார்த்தீங்கன்னா, இதனுடைய வரலாறும் ஆபிரஹாமுடைய வரலாறை தொட்டது. இது எங்க இந்த கிணறு ஆரம்பமாகுதுன்னா, கிணறு அங்கே இல்லை. அவங்களுடைய மனைவி ஹாஜர் அவங்கள என்ன செய்யறாருன்னா, கை குழந்தை இஸ்மாயில் இருந்தார்ல, இஸ்மாயில் இருக்கும் பொழுது கை குழந்தையோட கொண்டு போய் பாலைவனத்தில் விட்டு வந்துட்டார். எந்த இடத்துல? இந்த காபா இருக்குல்ல, காபா சிதிலம் அடைஞ்சு உடஞ்சி ஒண்ணுமே இல்லாமல் இருக்கு அந்த இடத்துல. அந்த இடத்துல ஆபிரகாம் என்ன செய்யறாருன்னா, அவருடைய மனைவி அழைத்து கொண்டு போய், கை குழந்தையோட இருக்கக்கூடிய மனைவி அழைத்து கொண்டு போய் குழந்தைய மனைவியை விட்டுட்டு வந்துட்டாப்ல. தனியாக மகனும் தாய் மட்டும் அங்க இருக்கிறாங்க. ஆபிரகாமுடைய மனைவி ஹாஜர் என்ற அவங்க மனைவியும் உடைய கை குழந்தை இஸ்மாயில் என்ற குழந்தை அங்க இருக்கிறாங்க. அந்த இடத்துல குழந்தை பால் வத்தி போச்சு, தண்ணி இல்லாத சூழ்நிலையில கதறி அழுக ஆரம்பிக்குது. இந்த அம்மா பக்கத்துல மலை, 2 மலை இருக்கு. சஃபா என்ற ஒரு மலை இருக்கு, மர்வா என்ற மலை இருக்கு. இங்க ஓடி பாக்குறாங்க, அங்க ஓடி பாக்குறாங்க, யாருனா இருக்கீங்களா, குழந்தை தண்ணீர் தாகத்துல துடிக்குதுன்னு கத்துறாங்க. அப்போது இறைவன் ஒரு வானவரை, தேவ தூதரை ஒருத்தர் அனுப்புறாரு. அவர் ஜிப்ரீல் அங்க ஒரு கிணறை ஏற்பாடு செஞ்சாரு. அதான் ஜம்சம் என்று முகமது நபி சொன்னாங்க. இந்த வரலாற சொன்னாங்க. ஜம்சம் என்ற ஒரு கிணறு அப்போதான் இறைவனால் அற்புதமாக உருவாக்கப்படுது. அந்த அம்மா இந்த தண்ணியை இப்படி சேகரித்து இப்படி நில்லு இப்படி நிற்க வச்சாங்க. நிற்க வைக்கிறதுக்கு பேர் தான் ஜம்சம். அவங்க இப்படி நிற்க வச்சாங்கல்ல, அப்படியே ஆறா போயிருக்கு. அது ஆறா போகாமல் இப்படி கையில் அவங்க ஒன்று சேர்த்ததுனால அது ஒரு சின்ன ஒரு அளவாக மாறிடுச்சு. அதனால தான் ஜம்சம் என்று பேர் வந்ததாக எல்லாம் பார்க்குறோம். இந்த ஜம்சம் என்று பேர் காரணம் என்னன்னா, இதான் அதனுடைய வரலாறு. கிணறு உற்பத்தி ஆனதுடைய இது சவுதி அரேபியா காபா இருக்குல்ல, இந்த காபா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இந்த கிணறு வந்து கொண்டிருக்கு. இது எப்போ நடந்தது? முகமது நபி காலத்திலேயானா இல்லை,
முகமது நபிக்கு முன்னாடி இயேசுநாதர் இருந்தார் அந்த காலத்திலேயா? அந்த காலத்திலேயும் இல்லை. இயேசுநாதருக்கு முன்னாடி மோசேன்னு இருந்தாரு, மோசே காலத்திலேயே? அந்த காலத்திலையும் இல்லை. மோசேக்கு முன்னாடி தாவீது ராஜா இருந்தாரு, தாவீது ராஜா காலத்திலேயா? அப்பவும் இல்லை. தாவீது ராஜாக்கு முன்னோர் இருந்தாங்க, அப்பவும் இல்லை. அதுக்கு முன்னாடி ஆபிரகாம் இருந்தார். முகமது நபிக்கு முன்னாடி இயேசு, இயேசுக்கு முன்னாடி மோசே, மோசேக்கு முன்னாடி தாவூது போன்ற பல இறை தூதர்களுக்கு முன்பாக வந்தவர் தான் யாரு? ஆபிரகாம், இப்ராஹிம் நம்ம சொல்லுவோம். பல நூற்றாண்டு காலமாக ஒரு வற்றாத ஜீவநதியா இன்றளவுக்கு தொடருது. ஒரு கிணறு எவ்வளவு காலத்துக்கு இருக்க முடியும்? நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துல அது காஞ்சி போயிடும். அதுக்கு தண்ணி, அதுவும் பாலைவன பூமியெல்லாம் சொல்லணுமா? பாலைவன பூமியில தண்ணியே கிடைக்காது. தண்ணியே கிடைக்காத ஒரு பெரிய ஒரு வெட்ட வெளியில, அதாவது புற்பூண்டுகள் கூட முளைக்கலாங்க. இன்றளவு கூட விவசாயத்துக்கு இப்போ ஜப்பான் போன்ற சில நாடுகள் தான் புற்பூண்டுகள் எப்படி முளைய வைக்கிறது போன்றதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போ அந்த மாதிரி புற்பூண்டுகள் முளைக்காத அந்த பேரிச்ச பழம் இருக்குல்ல, அது போன்ற சில மரங்கள் தான் நீங்கள் அந்த இடத்துல பார்க்க முடியும். அந்த மாதிரி ஒரு பாலைவன பூமியில் வற்றாத ஒரு ஜீவநதி என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு ஒரு கிணறுல இருந்து தண்ணீர் வருது. இது ஒரு அருள் வளம் வாய்ந்ததுன்னா என்ன அர்த்தம்னா, அது காயாதது, அது காயாது, என்றைக்குமே தண்ணீர் அதில் வந்து கொண்டே இருக்கும் என்பதுதான் அருள் வளம் என்ற வார்த்தையினுடைய பொருள். அதான் ஆடு உதாரணமும் பன்றி உதாரணம் வச்சு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த தண்ணியை சில முஸ்லீம்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது ஒரு ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தாங்கன்னு வைங்க, ட்ரம்மா கேனாக கொண்டு வருவாங்க, ஜம்ஜம் தண்ணி குடிங்க, ஜம்ஜம் தண்ணி குடிங்கன்னு கொடுப்பாங்க. அது பிற மத மக்கள் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு அங்கேருந்து இந்த லட்டு வாங்கிட்டு வந்தேன், திருப்பதி லட்டு சாப்பிடுங்க, பயணியில் பஞ்சாங்க விரதம் வாங்கிட்டு சாப்பிடுங்கன்னு கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கொடுக்குறாங்க போல நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. அதுக்கு எந்த சிறப்பும் கிடையாது. அதை நீங்கள் தண்ணியை வீட்டில் சேமித்து வச்சுருந்ததுனால உங்களுக்கு கோடி கோடியாக பணம் கொட்டும், அதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் அந்த தண்ணியை வைக்கலை, நீங்கள் ஏழை ஆயிருவீங்க, அது ஒன்றுமே கிடையாது. தண்ணின்றது இறைவனுடைய அருள் வாய்ந்தது என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதை வச்சா நன்மை வரும் என்றோ பாதிப்பெல்லாம் குறையும் என்றோ எந்த நம்பிக்கையும் அதில் இல்லை. முஸ்லீம்கள் சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த தண்ணியை கொண்டு நான் செத்துட்ட பிறகு அதில் தான் என்னை குளிப்பாட்டணும் என்ற மாதிரிலாம் அந்த நம்பிக்கையில் சில பேர் கொண்டாந்து சேமித்து வைக்கிறாங்க. இதெல்லாம் முகமது நபி காட்டி கொடுத்த வழிமுறைலாம் கிடையாது. இதை உங்கள் உடலில் குளிப்பாட்டுங்க, தூய்மைப்படுத்துங்க, வீட்டில் சேமித்து வச்சுக்குங்க என்றெல்லாம் முகமது நபியோ அல்லாவோ சொல்லலை. முஸ்லீம்களில் சிலர் அப்படி நினைத்து கொண்டிருக்கிறாங்க என்பதுதான் அதில் உள்ள விஷயம். இதான் இந்த எங்கள் ஹஜ்ஜின்ற வழிபாட்டில் உள்ள விஷயம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.